யார் ஜெயிக்கிறாங்களோ அதே மாதிரி தான். கமான், அவங்க Perfect. அவங்க அணிக்கு கொஞ்சம் line up. Hey, don't give up. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டு இப்போ ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஆக்டிவிட்டி ஏரியாக்குள்ளே அந்த டாஸ்க் நடக்குது. சூப்பரான டாஸ்க்கு. அதாவது பிபி ஹவுஸ்லேருந்து 3 பேர், லக்ஸுரி ஹவுஸ்லேருந்து 3 பேர். லக்ஸுரி ஹவுஸில் இருந்த 3 பேர் யாருன்னா கனி, வினோத் மற்றும் எஃப்ஜே. பிபி ஹவுஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா பார்வதி, கெமி மற்றும் துஷார். ஸோ இதில் ஆர்டர் வைஸ் படி போகணும். இந்த பக்கம் துஷார் ஃபஸ்ட்டு போனார், அந்த பக்கம் வினோத் ஃபஸ்ட்டு வந்தார். சூப்பராக விளாண்டாருங்க வினோத், சான்ஸே கிடையாது. முதல்ல 3 பவுலை வந்துட்டு அடிக்கடிக்கு அப்படி வச்சுருக்காங்க. ஒரு வத்தி பட்டியை ஃப்ளிப் பண்ணி தூக்கி போடணும். அந்த 3 இதுலேயும் ஒன்று ஒன்றா போடணும். அந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா செகண்டரி இடத்துக்குள்ளே போவாங்க. அது எப்படின்னா ஒரு போல்டு நட்டுருக்கு அதை வந்து இந்த சாப்ஸ்டிக் இருக்குல்ல அதை வச்சு லைனாக அடிக்கணும். 3வது கப் கொடுத்துருக்காங்க. அந்த கப்பை வந்துட்டு ஒரு ஹவுஸ் மாதிரி பில்டு பண்ணணும். அதாவது மேலே முக்கோணம் மாதிரி மேலே வச்சு அடிக்கி பில்ட் பண்ணணும். 4th ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த வாட்டர் கேனை வந்து ஃப்ளிப் பண்ணி நிப்பாட்டுவாங்கல்ல அது. ஸோ இதை சூப்பராக விளையாடினார் நம்மளுடைய வினோத் அந்த இடத்துல சூப்பராக ஃபஸ்ட்டு முடிச்சிட்டாரு. துஷார் வந்துட்டு செகண்டாக அவருமே முடிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட அந்த 4 டாஸ்க்குமே வினோத் முடிச்சதுக்கப்புறமா அப்படியே இன்னொருத்தராக வந்துட்டு யார் வந்தாங்க, கனி வந்தாங்க. வினோத்துக்கு அப்புறமா அவங்க டீம்லேருந்து கனியும் முதல்ல ஸ்டக் ஆனாங்க. அதுக்கப்புறம் சூப்பராக விளையாடினாங்க. இந்த பக்கம் பார்வதி, துஷார் முடிச்சதுக்கப்புறமா பார்வதி வந்தாங்க. பார்வதி அந்த மேட்ச் பாக்ஸை ஃப்ளிப் பண்ணி அந்த கப்பில் போடுறதுலே பயங்கரமாக சொதப்பல். கனி வந்துட்டு அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்காங்க. போல்டு கிட்ட, கப்பு கிட்ட, அப்புறம் வாட்டர் கேனையும் ஃப்ளிப் பண்ணிட்டாங்க. அது வரைக்குமே அந்த போல்டு தான் வந்துட்டு அடிக்கிட்டு இருந்தாங்க பார்வதி. சரி, அது மட்டும் தான் சொல்லி பார்த்தா அதுக்கப்புறமா எஃப்ஜே இந்த சைடு வந்தார். எஃப்ஜேவும் அந்த பவுலில் போட்டார் மேட்ச் பாக்ஸை. போல்டு அடிக்கிட்டாரு, கப் அடிக்கிட்டாரு, வாட்டர் கேனையும் வச்சுட்டாரு. பார்வதி அந்த போல்டு நட்டுருக்குல அந்த இடத்துலேயே ஸ்டக் ஆகிட்டாங்க. ஸோ ஆப்வியஸாக இந்த டாஸ்கில் வந்துட்டு பிக் பாஸ் வீட்டிலேருந்து பிக் பாஸ் தோற்றுடுச்சு, லக்ஸரி ஹவுஸ் ஜெயிச்சிட்டாங்க. பார்வதி 2வது இடத்துல விளையாடினாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு கெமிக்கு பாவம் விளையாடுறதுக்கு சான்ஸே கிடைக்கல. ஏன்னா பிகாஸ் டாஸ்கே வந்துட்டு முடிஞ்சிடுச்சு. ஸோ லக்ஸரி ஹவுஸில் இருக்கவங்களுக்கு 1000 பாயிண்ட்ஸும் முதல்ல வால்ட்டுக்குள்ளே போகிறதுக்கான அனுமதியும் கொடுக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் ஓகே ஃபைன் தான். பட் ஆனால் பார்வதி வெளியே வந்து பண்ணாங்க பாருங்க ஒரு கேவலமான விஷயம். நான் இல்லை, கெமியே போயிருந்தாலுமே அதெல்லாம் பண்ணியிருக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டமான விஷயம். தோத்துட்டு முதல்ல அக்செப்ட் பண்ணாதானங்க அடுத்த டீமில் அடுத்த டாஸ்கில் ஜெயிக்க முடியும். ஆனால் தோத்ததையே அக்செப்ட் பண்ணாமல் அதுக்கே வந்துட்டு இவ்வளோ அசிங்கமாக பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. உன்னால் ஒரு டாஸ்க்கு கூட ஒழுங்காக விளையாட துப்பு கிடையாது. உன் டீம்மேட்டை 2வதாக கெமி வந்திருந்தா கூட ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி போயிருப்பாங்க. ஆனால் நீ போயிட்டு உள்ள ஒரு இலவுமே பண்ணல. ஆனால் இப்போ வந்துட்டு கெமி 2வதாக போயிருந்தா செகண்ட் நல்லா இருந்திருக்கும்னு மற்றவங்களாம் சொல்லுவாங்க. கெமியாலேயே ஒன்றும் பண்ண முடியாது, நான்லாம் இதுக்கெல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு. எவ்வளோ ஒரு அசிங்கமான அட்டிடியூட். ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னா எப்படி இருக்கணும்? தோத்துட்டேன் பரவாயில்ல, நெக்ஸ்ட் இதில் வந்து டாஸ்கில் வந்து பார்த்துக்கலாம். நம்ம டீம் ஜெயிக்கணும்னா நெக்ஸ்ட்டில் போயிட்டு சூப்பராக பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லணும். அதுதானங்க கரெக்டு. ஆனால் பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, துஷாராலேயே முடியல, அவனே ரொம்ப லேட்டாக தான் பண்ணான் அப்படின்னு. நீ தோத்துட்டம்மா, ஃபஸ்ட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கோ. துஷார் அந்த 4 டாஸ்க்கையும் முடிச்சுட்டு போயிட்டான். நீ 2வது டாஸ்க்லேயே உட்காந்துட்ட. கிட்டத்தட்ட கெமிக்கு விளையாடவே முடியாத அளவுக்கு இவ்வளோ கேவலமாக விளையாடிட்டு அதுக்கு ஒரு சப்பை கட்டிட்டு நிற்கிற பற்றியா நீ? இங்கே தான் வந்துட்டு உனக்கு கேவலமான அட்டிடியூட் தெரியுது. தோத்ததை ஒத்துக்க மாட்டேன். அவங்க 3 பேர் லைனாக 4 டாஸ்க்குமே முடிச்சுட்டு ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் நீ துஷார் முடிச்சதுக்கப்புறமா 2வதாக அந்த போல்டு நட்டே உன்னால் ஒன்றுமே கழட்ட முடியல. ஆனால் தோத்ததுக்கு வந்துட்டு சப்பை கட்டிட்டு நான்லாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த கேரக்டர் சரிதானா அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள். whatever it is, அந்த டாஸ்க்கை ஜெயிச்சது வந்து பார்த்திங்கன்னா லக்ஸரி ஹவுஸ். ஸோ ரொம்ப குவாடினேட்டாக அவங்களுக்குள்ளே செம்மையாக மோட்டிவேட் பண்ணாங்க. பட் பார்வதியுமே எவ்வளோ மோட்டிவேட் பண்ணி ஒன்றுத்துமே கிழிக்கல. ஆனால் வாய்க்கு மட்டும் குறைச்சலே கிடையாது. ஸோ இது சம்மந்தமாக உங்கள் கருத்து என்னென்ன கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.